பாலியல் வன்கொடுமைகள் பாருங்க, 100 200 இல்லைங்கய்யா, 4949 5000 கேஸ்ல இருக்கு. சட்டம் ஒழுங்கு உறுதியாக தமிழகத்துல சீரழிந்து விட்டது. சட்டம் ஒழுங்கு உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையில இல்ல, கையை விட்டது போயிருச்சுங்க. திமுக ஆட்சியில் இந்தியாவில் பாலியல் சீண்டலில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருப்பதாக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்குதுங்க. நான் வரும்பொழுது குறிப்பெடுத்துட்டு வந்தங்கய்யா. 2022, 23, 24 3 வருஷம் சேர்த்தி 22, 23, 24 பாலியல் வன்கொடுமைகள் 1319. பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் குற்றங்கள் 4949. 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ குற்றம் 16518. 3 வருஷத்துல பாருங்க, 2022, 23, 24 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ சட்டம், போக்சோ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சட்டம் போடுவாங்க ஐயா. 16518. இந்தியால எந்த மாநிலத்திலையும் 16000 கேஸ்ல கிடையாதுங்க ஐயா. பாலியல் வன்கொடுமைகள் பாருங்க, 100 200 இல்லைங்க ஐயா, 4949 5000 கேஸ்ல இருக்கு. சட்டம் ஒழுங்கு உறுதியாக தமிழகத்துல சீரழிந்து விட்டது. சட்டம் ஒழுங்கு உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையில இல்ல, கையை விட்டது போயிருச்சுங்க ஐயா. கட்டுப்படுத்தக்கூடிய திறன் அந்த ஆட்சி கையில் இல்ல. அதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்ப தேர்தல் வராதா என்று நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.